கையை பார்த்தவுடன் எதிர்கால நிகழ்வுகளை கனவில் கண்டு உரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம், ஒரு அருள் இருக்குன்னா இந்த ஞான ரேகை, அருள் ரேகை என்று சொல்லக்கூடிய புதன்மேட்டிலிருந்து சந்திரமேட்டுக்கு இப்படி வானவில் மாதிரி வரும். இந்த ரேகை இருந்தால் கனவு கண்டு வாழ்க்கையின் எதிர்காலத்தை கூறக்கூடிய தொலைநோக்கு சக்தி இருக்கும் அவர்களுக்கு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் வெளியில பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி மிகவும் திறமையாக, அதாவது கனவு கண்டு வாழ்க்கையை சொல்லக்கூடியது, தொலைநோக்கு பார்வை. ஒரு மனிதனை பார்த்தவுடன் இவர் இப்படித்தான், எப்படி என்று நினைத்தால் அவருடைய ஃபுல் டீட்டெயில் அவருக்கு தெரியும். ஒரு அபார சக்தி, ஒரு அருள் சக்தி, ஒரு தெய்வ பக்தியோடு இருப்பார்கள். அந்த அருள் சக்தி, அந்த ஞானம் அவர்களுக்கு இருக்கும். இந்த அருள் ரேகை, இந்த வளையம் இருக்கான்னு பாருங்க. சக்தி படைத்தவர்களாக, திறமை உள்ளவராக இருப்பார். வாழ்வில் கனவு கண்டு வாழ்வில் நடக்க